வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஆல்ரெடி லேப்டாப், கம்ப்யூட்டர், எல்இடி டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துட்ருக்கோம். சர்வீஸ் வீடியோஸ் ப்ளஸ் ஆஃபர் இந்த மாதிரி நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரெடிஸ் இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துறீங்களா இல்லைன்னு தெரியாது. ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஏசி, ஃபேன் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஏசி விடிய ஓடுச்சுன்னா கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். அப்படின்றக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஏசியை ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஓட விட்டுருப்பாங்க. அப்புறம் திடீர்னு நைட் எழுந்திரிச்சு ஏசி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஃபேன் ஆன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தூக்கம் இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. நல்ல தூக்கத்தில் திடீர்னு எந்திரிச்சு குளிர்னோடனே டக்குன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசியை போடணும். அப்படின்றப்ப தூக்கம் கலையும். இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு புது ப்ராடக்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா அமோகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்டு. ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி 2-3 இயர்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஏசி டு ஃபேன் ஸ்மார்ட் மணி சேவர். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை முடிக்க சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் எனர்ஜி சேவிங் ப்ளஸ் நோ மெயின்டெனன்ஸ், ஏசி டு ஃபேன், ரிமோட் ஃபேன் கண்ட்ரோல், இதான் இதில் இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் ஃபேன் வச்சுருப்பீங்க. ஃபேனை நீங்கள் ரெகுலேட்டரில் போய் ஸ்பீடை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் எந்திரிச்சு போய் உங்கள் சுவிட்ச் போர்டில் போய்ட்டு கூட்டணும் குறைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கு ஒரு ரிமோட்ஸ் கொடுத்துட்றாங்க. சேம் அதே ரிமோட்டே உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஏசி இருக்குல்ல, அந்த ஏசிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் தான் அந்த டிவைஸு. என்னென்னா ஒரே ரிமோட்டில் உங்களோட ஏசி, உங்கள் வீட்டில் இருக்க ஃபேன், இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் தான். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் மாட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதல் உங்களோட தூக்கம் நிம்மதியான உறக்கமாக இருக்கும். நீங்கள் வெயில் காலத்தில் திடீர்னு எந்திரிச்சு ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டு ஃபேனில் ஸ்பீடை கூட்டி குறைச்சி இந்த மாதிரி வைக்காமல் டைரெக்டாக உங்களோட ரிமோட்லேயே பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் டைமர். இப்போ நீங்கள் இதை நீங்கள் முழிச்சு செட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இப்போ நைட் நான் ஒரு 10 o'clock தூங்க போகிறேன், ஒரு 9 மணிக்கு ஏசி போட்டேன். எனக்கு ஒரு 11 மணி வரைக்கும் ஏசி ஒன்றா போதும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. ஃபுல்லி ப்ரோக்ராம்டு. என்னென்னா டைமர். நீங்கள் என்னென்னா உங்களோட வீட்டில் இருக்க ஏசி எவ்வளோ நேரம் ஓடணும், ஃபேன் அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் ஓடணும். என்னென்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு 2-3 ஹவர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஃபேன் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக ஏசியோட அந்த கூலிங் குறைஞ்சிரும். திரும்ப நீங்கள் ஏசியை போனோன்னா திரும்ப நீ ரிமோட்டை தேடணும். திரும்ப நீங்கள் ரிமோட்டில் போயிட்டு ஏசி ஆன் பண்ணணும், திரும்ப ஃபேனை ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஓடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒரு 3 to 4 ஹவர்ஸ், திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் கட் ஆகிட்டு ஏசி ஓடணும். அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட நைட் ப்ரோக்ராம் டோட்டல் ஷெட்யூலை இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸிலி நல்ல உறக்கத்தோட. இன்னொன்று என்னென்னா மெயின் கரண்ட் பில். இப்போ என்னென்னா விடிய உங்களுக்கு ஏசி ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறத விட இபி பில் கிட்டத்தட்ட ஒரு 2 times to 3 times வரும். இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இபியில் பர்டிகுலர் யூனிட் இப்போ 100 யூனிட் வரைக்கும் ஒரு காஸ்ட்டு, 200 யூனிட் வரைக்கும் 300 யூனிட், அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு பைசா வேரியேஷன் பண்ணிட்டே போகிறாங்க. அந்த மாதிரி டயத்தில் உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் டிவைஸ் தான் இது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் லைவ் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக காமிக்க போகிறோம். நம்மளோட ஆஃபீஸ்லேயே இந்த கண்ட்ரோலை மாட்ட போகிறோம். இதோட எப்படி இன்சுலேஷன் வீடியோ எப்படி செட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக இது நம்ம வீடியோ எடுத்து தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4799. ஜஸ்ட்டு நம்மளோட இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காக ஒரு 50% ஆஃபரில் தர்றோம். ஜஸ்ட் ஃபார் 1 வீக், ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த ஒரு ஆஃபர். நீங்கள் என்ன 2500 நான் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது உங்களோட வீட்டுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன், டெம்பரரி சொல்யூஷன் கிடையாது. ஒரு 2000 தான் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் இது லைஃப் டைம் ஒரு 10 years 20 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு 2 months இபி பில் மிச்சம் பண்ணுற காஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக ரெகுலராக ஏசி ஃபேன் யூஸ் பண்ணுவாங்கள ஒரு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இபி பில் மிச்சம் பண்ணுமோ அந்த காஸ்ட்டு தான் இது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதோட இன்சுலேஷன் மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்ற மட்டும் பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஏசி அண்ட் ஃபேன் இது ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோல். இதில் உங்கள் ஏசியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபேனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தான். டைமர் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப், ஆன், ஃபேன், ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா C1, C2, C3 இருக்குது. அதுக்கடுத்து
N1 N2 N3 N4 CC ப்ளஸ்ஸு டிஸ்பிளே. இது நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸு எப்படி என்னன்றதை ஆட்டோமேட்டிக்காக நான் நம்மளோட லைவ் டெமோவில் காமிக்கிறேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவைஸ் வந்து இதான் அந்த நான் சொன்ன டிவைஸ். இதான் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து இதோட அவுட்புட் வந்து ஏசிக்கும், இன்னொரு சைடில் வந்து இதோட அவுட்புட் ஃபேனுக்கும் கொடுக்க தான் போகிறோம். இந்த டிவைஸை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வழியாக தான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து உங்களோட ஃபேன், இப்போ நார்மலாக ஏசிக்கு வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டு இருக்கும், பட் ஃபேனுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்காது. இதான் நீங்கள் ஃபேனில் மாட்ட போகிற இந்த ரிமோட் கண்ட்ரோலர், ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கிறதான கண்ட்ரோலர். இது வழியாக தான் உங்களை ஃபேனோட ஸ்பீடு கூட்டி குறைச்சி இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. இது மூணையும் எப்படி லைவாக ஃபிட் பண்ணி எப்படி லைவாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை பொறுத்தவரை ஒரு 50% ஆஃபரில் ஒரு 10 days, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19th 29 வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டு 50% ஆஃபரில் நம்ம பண்ணுறோம். 4800 போட்டிருக்காங்க. உங்களுக்காக 2400 நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஒரு சூப்பர் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம டெக்னிக்கல்ஸ் ப்ளஸ் உங்களோட ஆஃபர் வீடியோலாம் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் இந்த வீடியோஸ் தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் ஜஸ்ட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.